Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங்கில் இந்த லைட்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதோட லைட்ஸ் டிசைன்ஸ் வந்து நான் காமிக்கிறேன், என்ன போட்டிருக்கோம், எப்படி போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஃபால் சீலிங் பொறுத்த வரைக்கும் வந்து நடுவுலையும் சைட்லேயும் தான் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் பெட் சைடில் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கும். ஒரு இடத்துல வந்து ஒரு லைட் ப்ரீவியஸ் ஃப்ளாட் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். நம்ம வீடியோஸில் வந்து லைட்ஸில் வந்து போட்டிருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 லைட்ஸ் வந்து போடுறோம், இல்லை ஒரு 7 லைட்ஸ், இல்லை ஒரு 8, 9, 12 வரைக்கும் வந்து நம்ம லைட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா இது வந்து ஒரு ரூமில் வந்து ஒரு இடத்துல வந்து இப்போ 4 கார்னர் வந்து லைட்ஸ் இருக்குது அப்படின்னா 4 கார்னர் வந்து ஒரு சைஸ், அதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து ஒரு சைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இதில் வந்து கொடுத்துருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோன்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து லிவிங் ரூமோட லைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இங்கே டியூப் லைட் இருக்கும், எடுத்துருவாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு தான் வந்து அது வச்சுருந்தோம். இப்போ வந்து எடுத்துருவோம். வேணும்னா வச்சுக்கலாம். பட் என்னென்னா ஃபால் சீலிங் வந்து லைட்ஸுக்காகவே வந்து போடுறது. நெக்ஸ்ட் டிசைன் ரெண்டுமே சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது. அதனால் அதை எடுத்துருவோம். இந்த ஃபால் சீலிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு லைட்ஸ் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம பண்ணுற ஒர்க் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் வந்து வருது அப்படின்னா ஒரு 4 லைட்ஸ் வந்து போட்டுருவோம், இல்லை ஒரு 6 லைட்ஸ் வந்து போட்டுருவோம், இல்லை 9 லைட்ஸ் வந்து போட்டுருவோம். பட் என்னென்னா இந்த இடத்துல வந்து ஒரு லைட்ஸ் வந்து ஒரு கலரில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து நியூட்ரல், இது வந்து ஒயிட். ஆக்சுவலாக வீடியோவில் வந்து தெரியல, வீடியோவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கலான்னு இருந்தேன். பட் என்னென்னா 3 கலர் லைட்ஸ் இதை நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். எஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நியூட்ரல், இது வந்து கூல் ஒயிட். ஆக்சுவலாக வீடியோவில் வந்து கரெக்டாக வந்து தெரியல, இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நியூட்ரல், இது வந்து கூல் ஒயிட். இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் தான், அதுவும் கூல் ஒயிட் மாதிரி தான் வந்து தெரியுது இதில். அது இல்லாமல் அந்த ஸ்பாட் லைட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம் பாருங்கள், சின்னதாக 1, 2 லைட்ஸ்ன்றது வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கூல் லைட்ன்றது வந்து வந்துடும். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது சோஃபாவோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைட்ஸ் வந்து இது யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே ஒரு லைட்ஸ், நடுவில் வந்து ஒரு லைட்ஸ். இப்போ இதில் இருக்கிற கண்ட்ரோல் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருக்கோம். ஃபால் சீலிங் எல்லாமே வந்து ஒன்றாவே கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் இன்னும் அப்படி எதுவுமே வந்து கொடுக்கல, எல்லாமே தனித்தனியாக தான் வந்து கொடுத்துருக்கோம். இதில் இந்த க்ராக்கரி யூனிட்லேருந்து இது செப்பரேட்டாக ரூமாக வந்து பிரிச்சிருக்கும் அப்படின்னா லைட்டிங் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது நியூட்ரல், இது வந்து கூல் ஒயிட். அதுக்கப்புறம் 2 ஸ்பாட் லைட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பூஜை யூனிட் வந்து தனியாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த 2 கலர் 3 கலர்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு லைட்ஸ்ன்றது வந்து அதோட கலர் டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு க்ளீனாகவே வந்து தெரியும். பெயிண்டிங் ஒர்க் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. அப்படியே டிவி யூனிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடும் வந்து ஒரு லைட் யூஸ் பண்ணிவிட்டு நடுவில் மட்டும் சின்னதாக ஒரு ஸ்பாட் லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பாட் லைட்ஸ் வந்து சிஓபி லைட்ஸ். இது வந்து டெப்த் இருக்கும், உங்களுக்கு வந்து கீழே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். பேனல்ஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதில் வந்து சிஓபி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. டியூப் லைட் மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் ஏன்னா ரவுண்டு வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்கொயர்ன்றது வந்து கட்டிங் பண்ணும்போது ப்ராப்பராக கட்டிங் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா ஸ்கொயரில் வந்து பண்ணும்போது எப்படி தெரியும் அப்படின்னா அந்த ஸ்கொயர்ன்றது வந்து உங்களுக்கு வந்து லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டில் வந்து வராமல் நார்மலாக வந்து ஸ்கொயராக இருக்கும்போது நல்லா இருக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து ரவுண்டு வந்து ரெஃபர் பண்ணுறது. சில இடத்துல வந்து ஸ்கொயர் வந்து போட்டுருவோம், ஏன்னா கிளைண்ட்டு வந்து கேட்பாங்க. அதுக்கு நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. இதுதான் ஓவராலாக வந்து ஃபால் சீலிங்கோட லைட்ஸ்.
இந்த சைடில் வந்து பைப் லைன்லாம் வந்துடுச்சு. அதனால் வந்து ஃபால் சீலிங் வந்து சுற்றி கவர் பண்ணிவிட்டு நடுவில் வந்து சிம்பிளாக வந்து ஒரு டிசைன் வந்து போட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் தான். இந்த சைடு ரூஃப், இது வந்து ஃபால் சீலிங், இது வந்து ஃபால் சீலிங். கம்ப்ளீட்டாகவே இதுதான் வந்து போட்டிருக்கோம் ஃபால் சீலிங். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லைட்ஸ் தான் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 3 லைட்ஸ்ன்றது வந்து இங்கே ஒன்று இருக்கும். சென்டரில் மட்டும் ஸ்பாட் லைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஓவராலாக அதோட சீலிங் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா. அந்த ஃபால் சீலிங்கோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அந்த வீடியோட இந்த வீடியோ வந்து இன்னும் நல்லா தெரியும். ஏன்னா பட்டி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதோட ஃபினிஷிங்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா லைட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு முன்னாடி வந்து லைட்டிங் இல்லாதனால வந்து உங்களுக்கு அந்த ஃபீலிங்ன்றது வந்து நல்லா இருக்காது. இப்போ வந்து உங்களுக்கு க்ளீனாகவே வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபுல்லாகவே வந்து கார்னர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து கார்னர்ஸ், ஷார்ப் கார்னர்ஸ்லாம் இல்லாமல் ரவுண்டாக வந்து கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஒரு டிசைன்ன்றது வந்து கீழே வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். அதே ஜிப்சம் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன்ன்றது வந்து திருப்பி கண்டினியூ பண்ணியிருக்கோம். ஒரு பார்டர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதோட ஃபினிஷிங் வந்து பார்க்கும்போது இந்த சைடெலாம் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதே தான். வுட் ஒர்க்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. இதுக்காண்டி தனித்தனியாக ஒரு வீடியோ எல்லாம் எடுத்து போடுறேன். இந்த வீடியோ வந்து போட்டோம் அப்படின்னா லென்த் அதிகமாகிடும். அது வந்து ஒரு பெட்ரூம், இது வந்து கிட்ஸ் பெட்ரூம். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஃபுல் ஒர்க் வந்து நம்ம பண்ணல. எலக்ட்ரிக்கல் வந்து வேறு வெண்டர் வந்து பண்ணியிருந்தாங்க. வெறும் வுட் ஒர்க், அதுக்கப்புறம் வந்து ஃபால் சீலிங் வந்து மாடிஃபை, அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க்கு தான் நம்ம பண்ணுறோம். ஒரு 20% ஒர்க்குன்றது வந்து அவங்க வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல வந்து 2 ஸ்பாட் லைட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பாட் லைட்ஸ்ன்றது வந்து ரொம்ப கம்மி தான். பட் என்னென்னா கிளைண்ட்டுக்கு வந்து இப்படி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு மிரர் யூனிட்ஸ்லாம் வந்து வரும். ஏன்னா எலக்ட்ரிக்கல் வந்து ஆல்ரெடி வந்து அவங்க வந்து பண்ணியிருக்கிறதுனால இங்கெல்லாம் வந்து ஒரு ஒயர் வந்து கட் பண்ணி விடலாம். நிறைய வந்து காம்ப்ரமைஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பட்ஜெட் வந்து அதிகமாக ஆனதுனால அதனால் பெருசாக வந்து எலக்ட்ரிக்கல் வந்து ஃபோக்கஸ் பண்ணலை. சில இடத்துல வந்து நாங்கள் ஃபிலிப்ஸ் லைட்ஸ் தான் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது இருக்கிற லைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஃபிலிப்ஸ் லைட்ஸ் தான், வேறு பிராண்டட் எதுவுமே வந்து கிடையாது. இதில் வந்து 2 லைட்ஸ்ன்றது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 ஸ்பாட் லைட்ஸ்ன்றது வந்து இந்த ரூமுக்கு போகுதுன்னா கண்டிப்பாக பத்தாது. எந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னா பார்த்தாலே தெரியுதுங்க இல்லையா. இந்த சைடு வந்து பாருங்கள், இந்த சைடெலாம் கம்ப்ளீட்டாகவே இருட்டாக தான் இருக்கும். பட் என்னென்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இதை வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் ஃபைனல், அவ்வளோதான். அப்போது கிளைண்ட்டுக்கு வந்து பிடிச்சி தானே பண்ணுறாங்க. அவங்களுக்கு பிடிச்சதானே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்செப்ட் பண்ணால் தானே அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். அப்போது ஒரு கிளைண்ட் வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு மாதிரி யோசிப்பாங்க. இந்த ஓவரால் ரூமுக்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பாட் லைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டிசைன் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு. பட் என்னென்னா இந்த ஆல்ரெடி வந்து இந்த ஃபால் சீலிங் வந்து பண்ணுறதுனால இந்த 2 ஸ்பாட் லைட்ஸ்ன்றது வந்து கொடுக்க சொல்லிட்டாரு. பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டார்க்காக இருக்குங்க, இருட்டாக இருக்கும். டார்க்குன்றதோட இருட்டாக இருக்கும். பட் எனக்கு கிளைண்ட்டுக்கு வந்து இப்படி தான் பிடிக்கும். 3D போட்டு காமிச்சிட்டோம், போட்டுட்டு ப்ராக்டிக்கலாக வந்து போட்டதுக்கப்புறம் வந்து போதுன்றாரு, அவ்வளோதான். இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பிரைட்டாக இருக்கும். இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருக்கிறதெல்லாம் சைடு தான் பிரைட்டாக இருக்கும். நடுவில் கூட லைட்ஸ்லாம் வந்து போடலாம். பட் ஏன்னா சாண்ட்லேர் இதெல்லாம் வந்து நம்ம சென்டரில் வந்து போட போகிறோம். அதனால் மேக்ஸிமம் வந்து அது பண்ண போகிறது கிடையாது. இது வந்து கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து சென்டர் கூட கிடையாது, கார்னரில் தான் வந்து லைட்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சைடாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோலேயே வந்து பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பில்டர் கொடுத்த ஹோல்ஸ் தான் வந்து லைட்ஸ் வந்து போட்டிருக்கோம். இது வந்து ஃபால் சீலிங் வந்து போடலான்னு தான் இருந்தோம். கிளைண்ட் சைட்லேருந்து வேணான்ட்டாங்க. அதுதான் ஓவரால் லைட்ஸ். இது ஆக்சுவலாக வந்து அக்ரலிக் கிச்சனுன்னு சொல்லியிருக்காங்க. அக்ரலிக் தான் கொட்டேஷனே கொடுத்தோம். பட் ஏன்னா பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அக்ரலிக்லேருந்து லேமினேட்ஸ்க்கு வந்து போயிடும். அக்ரலிக் வந்து இந்த லைட்டிங் வந்து கண்டிப்பாக பத்தாதுங்க. அக்ரலிக்ன்றது வந்து லைட்டிங் வந்து பிரைட்டாக கொடுத்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மொத்தமாகவே சொதப்பிடும். இதாங்க ஓவராலாக எலக்ட்ரிக்கல் ஒர்க் லைட்ஸ்லாம் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்.
நீங்கள் யாராவது வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டில் வந்து இந்த மாதிரி லைட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு வந்து பிரைட்டாக வேணாம், பேருக்கு வந்து லைட் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்காங்க. இல்லை எனக்கு பிரைட்டாக வேணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்து இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. இந்த மாதிரி டிசைன்லாம் கூட கிளைண்ட்டு விரும்புகிறாங்க, பண்ணுறாங்க. அதனால் இன்டீரியர் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ, பட்ஜெட் ஒரு வேளை அதிகமானாலும் கூட இப்போதைக்கு வந்து கஷ்டமாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் எதுவுமே வந்து தெரியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே லைட்ஸ் ஏதாவது வேணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சொன்னாலும் கூட நான் திருப்பி வந்து இது ரீஒர்க்கு தான் பண்ணணும், இப்போ எதுவுமே வந்து பண்ண முடியாது. பட் ஏன்னா கிளைண்ட் வந்து இது போதும்ட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம எதுவுமே வந்து பண்ண போகிறது கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.